ஒரு மனவேதனையோட இந்த பதிவை நான் பதிவிடுறேன். இன்னைக்கு சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலை பள்ளியில நடந்த விஷயங்கள் ஓரளவு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். முதல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச்னா என்னங்க? நான் ஸ்பீச் தரேன் அப்படின்ற பேர்ல மாணவ மாணவிகளை அப்படியே அழ வச்சு கண்ணீர் சிந்த வச்சு இதுதான் ஆக்கப்பூர்வமான ஊக்குவிக்கிறதா? ஏன்னா வர வர இதுதான் ட்ரெண்டிங்கா இருக்கு. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஐயோ இது ரொம்ப ஹிட்டான மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு சொல்றீங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச் எப்படி இருக்கணும்னா, மாணவ மாணவிகள் அவங்களுடைய பள்ளியில இருந்து காலேஜில் இருந்து கிளம்பும் போது வெளியே வரும்போது ரொம்ப சுறுசுறுப்பா குதூகலமா அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகி அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில இதுதான் இலக்கு அப்படின்னு தன்னை தயார் செய்யக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு அவங்கள கொண்டு வருதுதான். என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு அது புரியல. இன்னைக்கு நான் ஒரு பதிவை பார்க்குறேன், அப்படியே மாணவிகள் அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு ஆன்மீக ஒரு போதனை மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இவங்க தான் கடவுள், இந்த கடவுள் தான் வந்துட்டு எல்லாமே. இதென்ன சர்ச்சா, தர்காவா, மடமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும். சிலர் ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க, சிலர் நாத்திகவாதிகளாக இருப்பாங்க. அது எதுவுமே நான் தவறு சொல்லலை. பொது மேடையில் அரசியல் மேடையில் பேசுறது வேற. பள்ளிக்கூடங்கள்ல நீங்க போறீங்க, கல்லூரிகள்ல போறீங்க, நீங்க மாணவ மாணவிகள் இளைஞர்களை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு தளத்துல நம்ம எவ்வளவு பாதுகாப்பா பேசணும்? ஃபர்ஸ்ட் அறிவியலை நம்ம வந்துட்டு இளைஞர்களுக்கு ஊட்டணும், கரெக்டுங்களா? நம்மளுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எப்படி இருக்கணும்னா, நம்ம தலையில இருக்கிற கொள்கையா அவங்க கிட்ட திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அவங்களுடைய பகுத்தறிவை வளர வளர எப்படி யூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த கொள்கை தான் கரெக்டு அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க பகுத்தறிவை அறிவியல் மூலமாகவும் சரி, நன்னடத்தைகள் மூலமாகவும் சரி, எப்படி அதை நம்ம வந்துட்டு ஒரு வரைமுறைக்கு கொண்டு வர்றது அப்படின்றத தானே நம்ம இளைஞர்களுக்கு பண்ண வேணும். எங்களை மாதிரி எவ்வளவோ பேர் நான் பார்க்குறேங்க, அப்துல் கலாம் ஃபாலோவர்ஸ். எங்களுடைய வேலைகள் பணி நிமித்தம் நாங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்து பல ஸ்கூல்ஸ்க்கு போகிறோம், காலேஜஸ்க்கு போகிறோம், பல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கொடுக்குறோம். ஒரே ஒரு காரணத்துக்காக, நாங்களாம் அப்துல் கலாம் ஃபாலோவர்ஸ். அவர் இளைஞர்களை நம்புறாரு. நாளைய நல்ல பிரகாசமான சமுதாயம் இளைஞர்கள் கையில் இருக்குது அப்படின்றது நம்புகிறாங்க. ஆனால் இளைஞர்கள் டைரக்ஷன் மாதிரி போய்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் காரணம் இல்லையா? அரசாங்கம் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, நம்மளை சுற்றி என்னென்ன நடந்துட்டு இருக்குது, ஏன் நம்ம அதை கேள்வி கேட்க மாட்டிருக்கோம்? இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் வந்துட்டு பொங்கி எழலைங்க. நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் காலேஜஸில் நான் பார்க்குறேன், ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை நடத்துவாங்க, ஏதாவது ஃபேஷன் ஷோ, இல்லை டெக்னிக்கல் சிம்போசியம், சாஃப்ட்வேர் சிம்போசியம், இண்டக்ஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்டுகளை யார் யாரை கூப்பிட்றாங்க தெரியுங்களா? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு பாப்புலரானவங்க, யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டு பாப்புலரானவங்க. என்ன நடந்துட்டு இருக்குது? இளைய தலைமுறைக்கு என்ன வந்துட்டு நம்ம எல்லாம் சொல்லித்தர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கேட்டால் வர்ற பதில் என்ன அப்படின்னா, இல்லை மாணவிகள் வந்துட்டு இவங்க வந்தாதான், கெஸ்டாக வந்தாதான் ஹாப்பியாக இருப்பாங்க. ஏங்க அப்போ நம்ம வந்துட்டு புரிய வைக்க வேணாம்? அது எல்லாமே மாயையான உலகு. கடைசியாக நம்மளை வந்துட்டு காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய அறிவு. அது படிப்பு நமக்கு தரும் அப்படின்ற அந்த ஒரு புரிதலை ஊட்டுறதை விட்டுட்டு இதெல்லாம் வந்துட்டு இளைஞர்கள் டிமாண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸை நாங்கள் கூப்பிடுறோம். இது வந்துட்டு ஒரு சம்பவம் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்துட்டு பல இடங்கள் நாங்கள் போயிட்டுருக்கோம். குட் டச் பேட் டச் கொடுத்துட்ருக்கோம், ட்ரக் அவேர்னஸ் ஈவென்ட் கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோ வந்துட்டு என்னென்னா கண்ணில் ரத்தம் வராத ஒரு குறை. சில சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பள்ளிகளில் அந்த கிளப்பு இந்த கிளப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடியேற்றிட்டு இருக்காங்க. ஒரு பள்ளியில யாரு கொடியேற்றணும்? பிரின்சிபல். ரொம்ப தவறான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு அமைச்சரும் சரி, முதலமைச்சரும் சரி, அவங்க தரப்பு விளக்கத்தையும் கொடுத்துட்டாங்க. அவங்க இன்னும் 2 நாளுக்குள்ள ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்தில் இந்த பிரின்சிபலை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம். இன்ஃபேக்ட் என்னன்னா அந்த பதிவை பார்த்தா ஒன்று தெரியுது, அந்த பிரின்சிபல் ரொம்ப இம்மெச்சூர்டா முதல்ல இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் இதை பேசுங்க அதை பேசுங்கன்னு அங்கே வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே நடக்கும்?
ஒரு விழாவை அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க இதை பேசுங்க அதை பேசுங்கன்னு பேசுவாங்களா? ஒருத்தரை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவங்க பேக்ரவுண்ட் என்ன, ஏது, எதை சார்ந்து பேசணும் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ண மாட்டாங்களா யாருமே? அதனால அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணது கரெக்டான ஒரு முடிவு தான். ஆனா அந்த பேசின நபர் அவங்க என்ன வேணாலும் பேசியிருக்கட்டுங்க. அந்த ஆன்மீகம் சார்ந்து பேசினது கூட மனசை ரொம்ப வருத்துதா. அது குழந்தைகள்கிட்ட போய் ஒரு பர்டிகுலர் கடவுள் தான் நீங்க அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு திணிக்கிறது, அது எல்லாத்தையும் மீறி என்ன ரொம்ப பாதிச்ச விஷயம் என்னன்னா, போன ஜென்மத்துல பாவம் பண்ணவங்கள இந்த ஜென்மத்துல மாற்றுத்திறனாளிகளா பிறந்திருப்பாங்க. என்ன வார்த்தை இது! இந்நேரம் இமிடியேட்டா அவர் அரசு செய்யப்பட்டிருக்க கூடாதா? அதாவது இப்ப நான் 4 செவத்துக்குள்ளேயோ இல்ல என்னுடைய நண்பர்கள்கிட்டயோ இல்ல வந்துட்டு இப்ப நான் ஏதாவது ஒரு கட்சியில இருக்கேன், இயக்கத்துல இருக்கேன், எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறோம் பாவம் புண்ணியம் கர்மா, அதனாலதான் கை முடமாயிருச்சு கால் முடமாயிருச்சு, அது ஏதோ உள்ள வந்துட்டு பேசிக்கிறது வேற. இன்ஃபேக்ட் அதுவே தவறு. இந்த மேடையில இருந்துட்டு இளைஞர்களுக்கு நம்ம என்ன சொல்லி தரணும், அந்த மேடையில மாற்றுத்திறனாளிகள் பாவம் பண்ணனாலதான் அவங்க இப்படி வந்துட்டு பிறந்திருக்காங்க, இது என்ன வார்த்தை இது? இந்நேரம் ஏன் அவங்க அரெஸ்ட் செய்யப்படல? அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாணவி மாற்றுத்திறனாளியோ இருந்தோ இல்ல அந்த பள்ளியில் வேலை செய்யற ஆசிரியர் ஸ்டாஃப்ஸ் அதுல ஒருத்தர் வந்துட்டு மாற்றுத்திறனாளியா இருந்தாங்க, அவங்க குரல் கொடுத்தாங்க, எல்லாமே புரியுது, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன ஆகும்? அப்போ அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க இவங்க வந்து தெரியாதனமா கூட கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனா நம்ம அந்த பிஞ்சு குழந்தைகளை நம்ம அதை பார்க்கும்போது வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இப்ப அடுத்த காலேஜஸ் அடுத்த லெவல் போவாங்க, அடுத்து ஒவ்வொருத்தர் பெரிய தலைவர்களா கூட ஆகலாம். அவங்கள பார்த்து இந்த ஒரு விஷயம் பேசலாமா? நிச்சயமா அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு சீனியர் அத்தாரிட்டிஸ் இல்லாம எந்த ஒரு ஸ்கூல்லயும் சரி காலேஜஸ்லயும் சரி அந்த ரெஃபரன்சஸ் இல்லாம உள்ள வர முடியாது. அதை நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். இதை நான் அதை சொல்றேன் அப்படின்னா, பல தரப்பு மக்கள் நாங்க வந்துட்டு தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலர்லாம் எப்படின்னா ரொம்ப முக்கியமான பிரமுகர்கள்ட்ட எல்லா பிக்சர்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. சிலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ இவர் வந்துட்டு எஜுகேஷனல் ஸ்பீச் அப்படின்னா இந்த மாதிரி நான் இவரை வந்துட்டு நான் குறை சொல்லலை, ஏன்னா இவருடைய பேக்ரவுண்ட் தெரியாம நான் குறை சொல்லக்கூடாது. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, சில முக்கியமான அந்த கல்வி அமைச்சர்களோட போட்டோ எடுத்துப்பாங்க, கல்வி செயலாளர்களோட போட்டோ எடுத்துப்பாங்க. கடைசியில இந்த போட்டோவை காமிச்சிட்டு எப்படி வேணாலும் வந்துட்டு உள்ள வந்து என்ன வேணாலும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸோடலாம் வந்துட்டு ரொம்ப சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் என்னடா அது இவங்களோட நிற்கிறாங்க அப்படின்றது பார்ப்போம். ஏதோ அதை சமூக ஆர்வலர்னு வச்சுட்டு இருப்பாங்க, இல்லை அறக்கட்டளைன்னு வச்சுட்டு இருப்பாங்க. கடைசியில் அவங்க வாழ்வாதாரம் என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் புரட்டி பார்த்தா அது வந்து ரொம்ப ஆச்சரியத்துக்குரியதாக இருக்குது. எப்படி இவங்கெல்லாம் வந்துட்டு ரேப்போ கிரியேட் பண்ணி அப்படியே எல்லா ஆஃபீஸர்ஸோடையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அது வந்துட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒருத்தரை ஒரு விஷயத்துக்கு இன்வால்வ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக மாணவர்கள்ட்ட இளைஞர்கள்ட்ட நம்ம ஒருத்தரை இன்வால்வ் பண்ணும்போது அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, சும்மா எல்லாத்தரும் ஃபோட்டோவில் இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க குவாலிஃபைடு கிடையாது. யார் ஆக்சுவலி குவாலிஃபைடு, யார் வந்துட்டு வித் மெரிட். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்றது வந்துட்டுங்க இந்த வெளிநாட்டிலலாம் யாரோ வந்தெல்லாம் பேச முடியாதுங்க. அதுக்குன்னு தனி சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. இங்க வந்துட்டு யார் வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தேர் இஸ் நோ ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன். அதனால நான் ரொம்ப மனசு வேதனையோட நான் பதிவை முடிக்கிறேன். அரசாங்கம் இந்த சம்பவத்தை மேலும் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அதனுடைய அந்த ரிப்போர்ட்டை ப்ரெஸ் மீட்ல நிச்சயமா கொடுங்க. எங்களை மாதிரி பல நபர்கள் அதுக்காக அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.